புதுசாக வந்திருக்கிறார், இப்போ தான் முதலமைச்சர் ஆகிருக்கார். அப்படிங்கும்போது அந்த ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அவரை குதறினீங்கன்னா அது வன்மத்தை உச்சினாது. இது வந்து நீங்கள் நாகரிக அரசியல் இல்லை. முதல்ல கருப்பு திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சி கேட்ட உடனே அனுமதி அளிட்டாங்க. ஏன்னா இலவசமே ஒரு ஆரோக்கியமாக தெரியுது. ஏன்னா இங்கேயுமே பழி வாங்கக்கூடாது, வெறுப்பரசு இருக்கக்கூடாது, எது நியாயமோ எது சரியோ அது உடனே பண்ணணுங்கிறது விஜய் சார் கேட்டுக்கிறேன். ஆனால் கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் உடனே சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்து வரவேற்கிறது. அப்புறம் அவர் எம்எல்ஏவுக்கு அவர் மந்திரி ஆக்கினார். சிலர் நம்பிக்கைக்குரிய உள்ள சிலர் தான் வச்சுக்குவாங்க, இவங்க வச்சுக்கலையா. ஒரு இப்போ திமுக வந்ததுக்கப்புறமும் ஒரு இரு இசை நாடகத்தில் உள்ள பொறுப்பில் உள்ளவங்களையோ நிறையா இவங்க கட்சிக்காரர் சார்ந்து தான் வைப்பாங்க. அவங்க இது எல்லாதும் பண்ணுறது தான். இவர் அவங்க மாதிரி இல்லாமல் ரெண்டு பேர் சொன்ன உடனே உண்மையிலேயே டக்குன்னு வாபஸ் வாங்கிட்டார். அதுக்கு விஜய் சார் நான் பாராட்டுறேன். அதுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு அதை வாக்குவாதம் பண்ணிட்டு இல்லாமல் அவ்வளோதானே தூக்கிறேன், முடிஞ்சு வச்சு. இன்ஸ்டால நீ ரீல்ஸ் போடுற மாதிரி ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை ரீல்ஸுங்கிறது நீ அது அந்த ரீல் அது அந்து போச்சு. சரி, உங்கள் ரீல் அந்து போச்சு. இப்போ ரீல்ஸ் எந்த திமுக ரீல் அந்து போச்சுல. ஏன்னா ரீல்ஸ் மாதிரி அது நான் சொல்கிறேன், சட்டசபை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் எதுவுமே அவங்க செயல்படுத்தலை. இப்போ தான் பெரும்பான்மை நிர்வகிக்கான ஒரு சபை தான் இப்போ நடந்தது. இப்போ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமா இல்லையா, அவ்வளோதான் மேட்ரு. இதில் ஆரம்பத்திலேயே இங்கே என்னமோ ஒரு 6 மாதம் ஆன மாதிரியும் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரியாக செயல்பட மாதிரியும் மக்கள் விரோதமாக எதுவும் நடந்த மாதிரியும் இவ்வளவு இது விஷயம் இப்போ ஆரம்பத்திலே பேசுறதுக்கான இது தேவையில்லை. இது என்னென்னா வன்மத்தை காட்டுது. நீங்கள் உங்கள் பாரம்பரியம் மாதிரி இல்லை. கலைஞர் சட்டசபையில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை எம்எல்ஏவாக இருந்து அதுக்கப்புறம் சட்டசபையில் உட்காந்து நீங்கள் அந்த 5 வருஷம் நீங்கள் எம்எல்ஏவா துணை முதல்வராக அவர் கம்பீரமாக நீங்கள் உட்காந்து பழக்கப்பட்ட இடம் இந்த சட்டசபை. ஆனால் விஜய் சாருக்கு இதுவரைக்கும் எந்த முதல்வருக்கு இல்லாத அளவுக்கு இது புதுசு. இடமும் புதுசு, சபையும் புதுசு, அனுபவம் புதுசு. அப்போ இப்போ எம்ஜிஆர் கூட பல தடவை எம்எல்ஏவாக சட்டசபை இருந்து அப்புறம் முதலமைச்சர் ஆனார். அதே மாதிரி கலைஞர் பலமுறை எம்எல்ஏவாக இருந்து அதுக்கப்புறம் முதல்வர் உட்காந்தார். ஜெயலலிதா மேடம் அப்படித்தான் பலமுறை சட்டசபையில் எம்எல்ஏவாக இருந்து அந்த சபை என்ன அந்த இடமெல்லாம் பழகி போய் அப்புறம் தான் முதல்வர் ஆனாங்க. இதில் விஜய் சார் முதல் முறையாக சட்டசபையில் ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ளே போகிறாரு. அப்போ நீங்களாம் ஒரு புதுசாக வந்திருக்கிறார், இப்போ தான் முதலமைச்சர் ஆகிருக்கார். அப்படிங்கும்போது அந்த ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அவரை குதறினீங்கன்னா அது வன்மத்தை உச்சினாது. இது நீங்கள் நாகரிக அரசியல் இல்லை. முதல்ல யாருமே மக்கள் ஒதுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் பண்ணல மக்கள் பார்த்துட்டு தான் உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. திருப்பி அதே மாதிரி பழைய எப்போ உள்ள அரசியல் மாதிரியே சட்டசபைனா சண்டை போடுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்கள். ஏன்னா விஜய் சார் இன்றைக்கி முதல்வர் பதவி ஏற்ற உடனே எதிரி யாருன்னு சொன்னாரோ அங்கேயே போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு, அங்கேயே வாழ்த்து வாங்குறாரு, பைக் வீட்டுக்கு போகிறார், திருமாவளவன் ஆஃபீஸுக்கு போகிறாரு. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் பார்க்கும்போது அதே மாதிரி சட்டசபைக்குள்ளேயும் நாங்கள் இதே மாதிரி மக்களாகிய நாங்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நாங்கள் எதிர்நோக்குறோம். சார், கருப்பு படம் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் போய் கேட்டோன்னே நம்ம 9 மணி ஷோ ஸ்பெஷல் காட்சி கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லைண்ணா, ஒரு சில பிரச்சனை காரணமாக இப்போ ஒரு படம் ரிலீஸ் தள்ளி போகிறங்கிறது அது அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது திரைப்பட அவங்க பிஸ்னஸ் இருக்கலாம், மற்ற விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் முன்னாடிலாம் ஒரு பெரிய நடிகர் படம் சிறப்பு காட்சிக்கு கெஞ்சி கூத்தாடணும், அதை ரத்து பண்ணுவாங்க, அனுமதி தரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடி தான் ஒரு சிறப்பு காட்சிக்கே இதுவரை ஒதுக்குறது. ஆனால் இந்த முறை கருப்பு திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சி கேட்ட உடனே அனுமதி அளிட்டாங்க. ஏன்னா இலவசமே ஒரு ஆரோக்கியமாக தெரியுது. ஏன்னா இங்கேயுமே பழி வாங்கக்கூடாது, வெறுப்பரசு இருக்கக்கூடாது, எது நியாயமோ எது சரியோ அது உடனே பண்ணணுங்கிறது விஜய் சார் கேட்டுக்கிறேன். ஆனால் கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் உடனே சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்து வரவேற்கிறது. நாகரிக அரசியலை ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நேற்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு போய் அவர் சந்திக்கிறார். ஆனால் அதற்கு மாறாக அவர்களுடைய எம்எல்ஏ கோர்வை சந்தித்து அவர்கள் ஆதரவை கோர்வது செய்கிறார். மூத்த தலைவர் ராமதாஸை கூட அவர் சந்திக்கல.
அது இன்னும் உங்களுக்கு பயணம் இருக்குல்ல. எனக்கு 2 நாளைக்குள்ள எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்க. 2 நாளைக்கு எத்தனை பேர் தான் பார்ப்பேன். இதுவே பெரிய விஷயம். ஒரு நாளில் இந்த கதை பார்த்த பெரிய விஷயம். எடப்பாடி அவர்களும் போது அது அந்த கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு எடப்பாடி அவர்களும் விரும்பணும்ல. ஒரு பகை இருக்குது. ஒரு பகை இருக்கும்போது அவரும் விரும்பணும், ஒரு அன்பு கேட்டால் அவர் ஒத்துக்கணும், இவ்வளோ இருக்குது. அது அவங்க கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது அவங்க பார்த்து செயல்படணும். இன்னொன்று இவருக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்போ அதுவும் கெடுத்துக்கூடாது. இது அரசியல். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். அவர் இன்றைக்கி ஒரு பெரும்பான்மை நிர்வகிக்கிறதுக்கு எங்கே கேட்கக்கூடாதோ, யாரை எதுன்னு சொன்னாங்களோ, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி சொன்னார். இப்போ அங்கேயே ஆதரவு கேட்குற சூழ்நிலை இருக்கும்போது இன்னும் அவர் ஆதரவு தேவைப்படுது. அது அவர் கெடுத்துக்கூடாது. ஒரு நிமிஷம்.